வணக்கம். இன்னைக்கு நாம பகவத்கீதையிலிருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த 2 ஸ்லோகங்கள பத்தி பார்க்க போறோம். இது வெறும் போர் முழக்கங்கள் மட்டும் இல்லைங்க. போரோட முடிவையே முன்னாடி அறிவிச்ச தெய்வீக ஒளிகள். அந்த வெற்றியோட ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய போர்க்களம். அங்க கேட்கிற சில சத்தங்கள் வெறும் கூச்சலோ இரைச்சலோ கிடையாது. அவை விதியையே தீர்மானிக்கிற பிரகடனங்கள். குருக்ஷேத்திரத்துல ஒழிச்ச அந்த சங்கொலிகள் போர ஆரம்பிக்கிற ஒரு சிக்னல் மட்டும் இல்ல, அந்த போரோட முடிவையே தீர்க்கதரிசனமா சொன்ன ஒலிகள். அதை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். பீஷ்மர், துரோணர், கௌரவ படைன்னு எல்லாரும் அவங்க சங்குகளை முழங்கி நாங்க போருக்கு ரெடின்னு சவால் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாருடைய கண்ணும் பாண்டவர்கள் பக்கம் திரும்புது. அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்க? எப்படி பதில் கொடுக்க போறாங்க? இப்போ நாம முதல் ஸ்லோகத்துக்கு வர்றோம். இங்க அந்த போரோட மையப்புள்ளியாவே இருக்கிற கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பார்க்கறோம். அவங்க 2 பேரும் ஒரு பிரம்மாண்டமான தேர்ல இருக்காங்க. அந்த தேரே ஒரு பெரிய செய்திய சொல்லுது. ஸ்லோகம் 1:14 ததஹ ஸ்வேதைர்ஹயர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவஹ பாண்டவஸ்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. அதாவது, வெண்மையான குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு மகத்தான தேரில் இருந்த மாதவனும் பாண்டவனும், அதாவது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. திவ்யோ அப்படின்னா தெய்வீகமான. கௌரவர்களோட சங்குகளை பத்தி பேசும்போது இந்த வார்த்தை வரவே இல்லை. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனோட சங்குகள் தெய்வீகமானதுன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வார்த்தை தாங்க போரோட முடிவையே அப்பவே காட்டிடுச்சு. பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறதுனால கௌரவர்களுக்கு ஜெயிக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறத அந்த தெய்வீக ஒலி முன்னாடியே அறிவிச்சிடுச்சு. சொல்லப்போனா பாண்டவர்களோட வெற்றி ஆரம்பத்திலேயே 3 விஷயங்களால உறுதி செய்யப்பட்டுருச்சு. 1, பகவான் கிருஷ்ணரே நேரடியா அவங்க கூட இருந்தது. 2, பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கே செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. அதனால வெற்றியும் செல்வமும் பாண்டவர்களுக்கு தானே அப்பவே முடிவாயிடுச்சு. 3வதா, அவங்க இருந்த அந்த தேர், அது அக்னி தேவனால் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தேரை வச்சு 3 உலகத்தையுமே ஜெயிக்க முடியும். அப்போ வெற்றி நிச்சயம் தானே. சரி, வாங்க அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இதுல பாண்டவ படையோட மற்ற முக்கிய ஹீரோக்களையும் அவங்களோட பவர்ஃபுல் சங்குகளையும் பத்தி சொல்லப்படுது. இந்த வீரர்களோட முழக்கம் அந்த தெய்வீக அறிவிப்பை இன்னும் வலுவாக்குச்சு. அடுத்து ஸ்லோகம் 1:15 பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா. இந்த ஸ்லோகத்துல மற்ற முக்கிய வீரர்களோட சங்குலிகள் வருது. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு சிறப்பு பெயர் பயன்படுத்தப்படுது. பாருங்க, இந்த டேபிள்ல தெளிவா இருக்கு. கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கையும், அர்ஜுனன் தேவதத்தம்ங்கிற சங்கையும், பீமன் பௌண்ட்ரம்ங்கிற பெரிய சங்கையும் ஊதுறாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சிறப்பு பெயர்கள் தான். அதுக்குள்ளதான் ஆழமான அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கு. பகவான் கிருஷ்ணரை இங்க ஹிருஷிகேஷன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் புலன்களின் அதிபதி. போர்க்களத்துல அவர் சும்மா தேர் ஓட்டல, அர்ஜுனனோட புலன்களையே அவர்தான் நேரடியா வழிநடத்தினாரு. ஒரு தூய பக்தனுக்கு பகவான் எப்படி வழிகாட்டுவாருங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். அர்ஜுனனுக்கு தனஞ்சயன்னு ஒரு பேர் இருக்கு, அதாவது செல்வத்தை வென்றவன். ஏன் இந்த பேர்னா, அவரோட அண்ணன் யுதிஷ்டிரர் யாகங்கள் செய்ய தேவையான செல்வத்தை எல்லாம் அர்ஜுனன் தான் பல தேசங்களை ஜெயிச்சு கொண்டு வந்தாரு. இது அவரோட வெற்றி திறனையும் தர்மத்துக்காக உழைக்கிற குணத்தையும் காட்டுது. கடைசியா பீமன் விருகோதரன் அழைக்கப்படுறாரு. இதுக்கு பெருந்தீனி உண்பவன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அது அவரோட சாப்பாட்டை மட்டும் குறிக்கல. அவரால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய சாகசங்களையும் செய்ய முடியும்னு அர்த்தம். ஹிடிம்பன் மாதிரி பெரிய அரக்கர்களை எல்லாம் கொன்னது அவரோட சக்திக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான். சரி, இப்போ இந்த 2 ஸ்லோகங்களையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? பாண்டவர்களோட வெற்றியோட ரகசியமே இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா, 2 படைகளுக்கும் நடுவுல இருந்த ஒரு அடிப்படையான வித்தியாசம்தான். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டுது பாருங்க. பாண்டவர்கள் பக்கம் பகவானோட தெய்வீக பிரசன்னம் இருந்துச்சு, அதிர்ஷ்ட தேவியோட இருப்பு இருந்துச்சு, அவங்களோட சங்கொலி தெய்வீகமானதா இருந்துச்சு. ஆனா கௌரவர்கள் பக்கம் இதுல எதுவுமே இல்ல. இதுதாங்க போரோட முடிவை அப்பவே தீர்மானிச்ச முக்கியமான காரணம். அதனால பாண்டவர்களோட சங்கொலிங்கிறது போருக்கான ஒரு சவால் மட்டும் கிடையாது. அது தெய்வ சித்தத்தால ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு வெற்றியோட பிரகடனம். சுருக்கமா சொன்னா, அது ஒளி வடிவில் வந்த ஒரு தீர்ப்பு. இதெல்லாம் நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. நாம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது தெரிய வர்ற அறிகுறிகள் நிஜமாவே அதோட முடிவை முன்னாடியே சொல்லிருமா? உங்க வாழ்க்கையில நீங்க தொடங்குற விஷயங்கள்ல வர்ற அறிகுறிகளை பத்தியும் விதியை பத்தியும் இந்த விஷயம் உங்களை நிச்சயம் யோசிக்க வைக்கும். நன்றி.